இப்போ வைரல் ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த ஏஐ ஆடியோவை எப்படி நீங்கள் குரோமில் மேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் குரோம்குள்ளே போயிட்டு wait.gg அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு சைன் அப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டிஸ்கார்ட் அல்லது கூகுளில் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வாய்ஸ் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பாக்ஸ் வந்து வரும். அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் டிஸ்பிளேல காட்டுற இந்த நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வாய்ஸ் மாடல்ஸ் வந்து வரும். அதில் ஃபர்ஸ்ட்ல 3 எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ வந்து நீங்கள் 2 டைப்பாக வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து லிங்க் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அல்லது கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆடியோ ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிட்டு கீழே நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா 10 to 15க்குள்ள வந்து அந்த வேல்யூ இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும். ஸோ ப்ராசஸ் பண்ணுற முடி வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்கரான ஆடியோ வந்து கிடைச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்டிங்கில் வர ஸ்பீச் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் மர்க்க கிரியேட் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் இப்போ நான் சொன்ன அந்த நேம் வந்து மர்க்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கீழே ஆடியோக்கு பக்கத்தில் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன வேணுமோ அது இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க அல்லது தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிச் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே செட் பண்ண மாதிரி செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகி உங்களுக்கு அந்த ஆடியோ கிரியேட் ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.